அன்பான சகோதர சகோதரிகளே, நல்லா இருக்கீங்களா? ஒரு ஆச்சரியமான ஆராய்ச்சி, அனுபவபூர்வமான உண்மை. இது அறிவியல் பூர்வமான உண்மையும் கூட. நம்ம மனசை அழுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம உடம்புல அமிலத்தன்மை கெட்டு போயிடும். எதிர்மறை உணர்ச்சிகள் அதை ஒரே சிந்திச்சுட்டே இருந்தாங்கன்னா பிளட் ப்ரெஷர் ஆகிடும். அதிகப்படியான சோம்பலாக இருந்தோம்னா கெட்ட கொழுப்பு உருவாயிடும். சோகமான உணர்வு, நேரம் சோகமாக இருந்தோம்னா ஆஸ்துமா உருவாகும். அதுக்கு நாமளே காரணமாயிடும். பிடிவாதமான அணுகுமுறை, நான் சொல்கிறதா ரைட்டு அப்படின்னு நினச்சோம்னா சுகர் உருவாயிடும். வெறுப்பை ஆள் மனசில் வச்சுருந்தோம்னா ஒரே வெறுப்பை தாங்க இருப்பாங்களே, வெறுப்பில் ஆள் மனசில் வச்சுருந்தா சிறுநீரக கற்கள் தானாகவே உற்பத்தி ஆகிடும். மனசில் சுமையாக இருக்கிறது, எதிர்கால கவலை அப்படின்னா இருந்தோம்னா L4 L5 பிரச்சனை நமக்கு வந்துடும். நாம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம மனசை முதல்ல சரி பண்ணிக்கணும். நமக்கு முடிஞ்ச அளவு உடற்பயிற்சி பண்ணிக்கிடலாம். நல்லா ஜாலியாக மனசில் சந்தோஷமாக எங்கேனாலும் நமக்கு பிடிச்ச இடத்துல சுற்றி பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணணும். மனசார சிரிக்கணும். நல்ல நண்பர்களே உருவாக்கணும். மற்றவங்களின் குறையை பார்க்கவே கூடாது. முதல்ல அது சொல்லவும் கூடாது, எல்லாமே ஏற்றுக்கிடணும். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு நடிப்பு தனித்தனி. அதனால் நம்ம சொல்கிறத அவங்க கேட்கணும், அவங்க சொல்ல நம்ம அப்படிலாம் கிடையவே கிடையாது. மற்றவங்களுக்கு குறைய முதல்ல பார்க்கவே கூடாது, சொல்லவும் கூடாது. அதை அப்படியே ஏற்றுக்கலாம். ஆரோக்கியமாக இருக்கலாம். அப்படிலாம் இருந்தால் வாழ்க்கையை நல்லா அனுபவிக்கலாம். நம்ம பிறந்தது எதுக்கு? இருக்கிற வரைக்கும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவு நம்மளே மாற்றிக்கிட்டு நம்ம வாழ்க்கை உடம்பு மனசு எல்லாமே சந்தோஷமாக வச்சுக்கணுன்னா என்ன, நம்ம கையில் தான் இருக்குது எல்லாமே. நிறையா அதிகமான அதிர்வெல்லாம் ஏற்படுத்தவே கூடாது. எது நடந்தாலும் நன்மைக்கு தான், நன்மை தான் நடக்கும். நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் நம்ம நல்லபடியாக நல்லா ஜாலியாக பாடணும், சிரிக்கணும், எல்லோரையும் நேசிக்கணும், எல்லாம் நல்லா விளையாடணும், எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். தப்பு நடந்தாலும் ரைட் நடந்தாலும் நன்றி. ஏன்னா அதில் ஒரு நன்மை, நமக்கு நம்ம மாறுறதுக்கு நன்மை அடங்கியிருக்குது. அதனால் நம்மளே மாற்றிக்கிட்டு எல்லோரையும் நல்லா இருக்கணும்னு நினைப்போம். அப்படி இருந்தாலும் இந்த அறிவியல் பூர்வமான உண்மை நம்ம வாழ்க்கையில் மனசு உடல் எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். நம்மளால் முடிஞ்ச அளவு நம்மளால் முடியும், எல்லாமே மாற்றிக்கலாம். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. இதை பார்த்து தெரிஞ்சு எல்லாருமே நம்மளால் முடிஞ்ச அளவு நாமளே நன்மையை நமக்கே உண்டாக்கிக்கலாம். பார்க்குறவங்க கேட்குறவங்களுக்கெல்லாம் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. குட் பை. அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.